ஒரு சாரி, ஓல்டு சாரியில் நம்ம கட்டாமல் வச்சுருக்கிற, பாவிக்காமல் வச்சுருக்கிற ஒரு சாரியில் ஒரு குவாட் செட் வந்து எப்படி செய்யலான்னு காட்டுறேன். இது வந்து ஒரு 36 சைஸ் இருக்கிறவங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். எப்படின்னு பாருங்கள். ப்ரௌண்டோட ஒரு 5 இன்ச்சு கூட்டணும். அப்போ 44 நம்மளுக்கு வந்து, அதாவது 44 4ஆக பிரித்தோன்னு சொன்னோம்னா 11 வரும். அதோட ஒரு 5 இன்ச்சு சேர்த்து 16க்கு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். 16 17 இன்ச்சு. ஒரு பக்கம் 17னா அடுத்த பக்கம் 34 மொத்தமாக. அப்போ ஒரு 36, 1 மீட்டர் துணியை அப்படியே மடித்து வச்சுருக்கேன். 39 இன்ச்சு வரும் 1 மீட்டர்னு சொல்லல. அந்த 1 மீட்டர் துணியை அப்படியே மடித்து வச்சுருக்கிறேன். 36 சைஸ்க்கு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். 7 இன்ச்சு ஷோல்டர், ஆஃப் ஷோல்டர். இதை ஃபுல் ஷோல்டர் எடுத்து ஆஃபாக எடுத்துக்கிறணும். அப்போ 7 இன்ச்சு, அதில் வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இதிலேருந்து 1 இன்ச்சு, அதாவது 1/2 இன்ச்சு நம்மளுக்கு தையல் 1/2 இன்ச்சு டவுன் பண்ண 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த நம்ம வச்சுருக்கிற 7 இன்ச்சை நம்ம வச்சுக்கிறலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வச்சுருக்கிற அந்த 7 இன்ச்சு எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துக்கிறோங்க. பார்த்துட்டு கரெக்டாக ஆர்ம் லென்த்து மார்க் பண்ணணும். அடுத்தது நெக் மார்க் பண்ணணும். இந்த இடத்துல இருந்து 3 இன்ச்சு நெக்கோட கேப்பு மார்க் பண்ணிக்கலாம். கீழே இருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 1 இன்ச்சு க்ளோஸு, 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். அடுத்தது இந்த உடம்பு மார்க் பண்ண இடத்துல, இந்த இடத்துல செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும். 4 இன்ச்சு ஈசலோன்ஸ் விட்டுக்கலாம். ஒரு 15 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். 15 தான் எக்ஸாக்ட் அளவு. இதிலேருந்து வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும். உடம்போட அளவில் இருந்து நம்ம 1 இன்ச்சு குறைச்சி 9க்கு மார்க் பண்ணிக்கலாம். 17 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். கீழே வந்து அப்படியே கிராஸாக ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கிடுவோம். அப்புறம் ஷேப் கொடுத்துக்கலாம். எவ்வளோ தூரம் அந்த நம்ம எடுத்திருக்க அளவு வருதோ அந்த அளவுக்கு அப்படியே கிராஸாக கோடு போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு இங்கேருந்து கீழே இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு நம்ம ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். கீழேருந்து உயரத்துலேருந்து 3 இன்ச்சு ஷேப் கொடுத்துட்டு இதை அப்படியே கிராஜுவலாக கொண்டாந்து இதோட சேர்த்துடணும். அப்போ இதை எப்படி கட் பண்ணணும்னா, இங்கேருந்தே நேராக வந்து ஆர்ம் ரவுண்டு மார்க் பண்ணணும். இப்போ இதில் வந்து மிட் பாயிண்ட் பார்த்துக்கிறோங்க. 7.5 வச்சுருக்கோம். 3.25 மிட் பாயிண்ட். இந்த ஆர்ம் கர்வ் வச்சு இந்த உடம்பு பாட்டோட கனெக்ட் ஆகிற மாதிரி ரவுண்ட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுதான் ஃப்ரண்ட்டு, இந்த பேக். அவ்வளோதான். இப்போ பேக் கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட்டு போர்ஷனுக்கு நம்ம வந்து ஓப்பன் மாதிரி வச்சு அதை வந்து மடிச்சிட்டு நம்ம கீழே மட்டும் அந்த ஓப்பனை விரித்து விட்ருவோம். அவ்வளோதான். அப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு வந்து எடுத்திருக்க அளவில் வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சு டு 2 இன்ச்சுக்கு இப்படி மடிச்சுக்கிடுவோம். மடிச்சிட்டு இது அப்படியே நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். பெல் பின் வச்சு பின் பண்ணிக்குவோம். பேக் நம்ம மார்க் பண்ணோம். அந்த பேக்கை தூக்கி அப்படியே மேலே வச்சிடணும். அந்த ஃப்ரண்ட்டுக்கு அது செய்யாட்டினா நீங்கள் ஜாயின் பண்ணி துணி கொடுக்கணும். பீஸ் கொடுத்து மடிக்கணும். நம்மளுக்கு இது சாரியில் துணி இருக்கிறதுனால நம்ம இதிலே செஞ்சாச்சு. அவ்வளோதான். அப்போ இந்த பேக்கு தான் நம்மளுக்கு எக்ஸாக்ட் அளவு. இதை இதில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே லெவல் படுத்தி வச்சுட்டு அடுத்து கீழேயும் லெவல் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த பேக் போர்ஷன் எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டுக்கு வரையில் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு குடஞ்சிக்கிறலாம். அதாவது இந்த 1/2 இன்ச்சு இந்த இடத்துல வரையில் ஒரு சின்னதாக மைனட்டாக ஒரு 1/2 இன்ச்சு குடஞ்சி இதோட எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம இப்படி உள்பக்கம் திருப்பிட்டு இதை இப்படியே ஒரு தையல் போட்டு இதை உள்பக்கம் இப்படி திருப்பிடணும். திருப்பிட்டு ஃபைனலாக இந்த ஓரத்தையும் நம்ம தைச்சிடணும். அப்போ தான் இது உள்பக்கம் இப்படி இருக்கையில். இப்போ இதுக்கு லைனிங் நம்ம கொடுக்கணுன்னா லைனிங்கில் எடுத்து இப்படியே மார்க் பண்ணிவிட்டு
இந்த போர்ஷனை மடிச்சிடணும். பிளக்கெட்டை இப்படி மடித்து ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இந்த இடமும் இவ்வளோ தூரம் மடிப்பட்டுரும். அதுக்கு பிறகு காலர் வந்து நம்ம தைச்சி முடித்த பிறகு அளந்து எடுக்கணும். பேக் போர்ஷனை இந்த போர்ஷனையும் எடுக்கணும். அவ்வளோதான். காலர் இல்லாமலும் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வந்து பேண்ட் கட் பண்ண போகிறோம். பேண்ட்டுக்கு வந்து ஒரு பகுதி எடுத்து ரெண்டை மடிச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம், அப்புறம் பேக் போர்ஷன். இதுக்கும் வந்து நம்ம பேண்ட்டுக்கு வந்து நம்ம லென்த்து குறைச்சிக்கலாம். மேலே டாப் இப்போ நம்மளுக்கு வந்து மொத்தமாக 40 இன்ச்சு வேணும். கீழே மடித்து தைக்கவும் 3 இன்ச்சும், மித்தது 37 இன்ச்சும். அப்போ நம்ம 40க்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். 40 இந்த இடத்துல வருதுன்னு பார்த்து ஹிப் ரவுண்டு தான் இதுக்கும் எடுக்கணும். ஹிப் ரவுண்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி 48 4 பிரித்தோம்னா 12 இன்ச்சு வரும். அந்த 12ஓட 1 இன்ச்சு லூஸ் கொடுத்துக்குருவோம். 12 இன்ச்சோட 1 இன்ச்சு லூஸ், அதாவது ஈஸ் கொடுத்துக்குருவோம். அப்போ 13 இன்ச்சுக்கு மேலேருந்து மார்க் பண்ணணும். இவ்வளோ தான் நம்மளுக்கு 13 இன்ச்சு. அதுக்கு முன்னாடி மேலே அந்த பேண்ட் மடித்து தைக்க நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு விட்டுக்கலாம். அதிலிருந்து கிராச் டெப்த்து மார்க் பண்ணணும். கிராச் டெப்த் எப்படி மார்க் பண்ணணும்னா மேலேருந்து அந்த 13ஓட, அதாவது நான் ஹிப் ரவுண்டை 4 பிரிச்சுட்டு இன்னும் 2 இன்ச்சு லூஸ் கொடுக்கணும். அப்போ 12ஓட 2 இன்ச்சு சேர்த்தா 14க்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து அப்போ இங்கேருந்து 13, இங்கேருந்து மொத்தத்தில் 13 இருக்கணும். போட்டாச்சு, கோடு போட்டாச்சு. அப்போ இதிலேருந்து நம்ம மிட் பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே கனெக்ட் பண்ணி இதோட கொண்டாந்து கிராச் டெப்த் எடுத்துருவோம். இப்போ இந்த கிராச் டெப்த் எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்ப்போம். கரெக்டாக 14 வருது. 16 இருக்குது நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த 16ல் மிட் பாயிண்ட் பார்த்து மார்க் பண்ணிக்கிடுவோம். பண்ணி அப்படியே நேராக கீழே லென்த்து வரையும் இந்த கோடை வந்து நேராக கனெக்ட் பண்ணிடுவோம். அப்போ இதில் தான் நம்ம வந்து சென்டர் போர்ஷன் மார்க் பண்ணணும். போட்டாச்சு. அடுத்தது இந்த இடத்துல இருந்து கீழே கால் ரவுண்டு உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கிறோங்க. இப்போ 8 இன்ச்சுங்க கையில் நான் 4 இன்ச்சு இந்த பக்கமும் 4 இன்ச்சும் மார்க் பண்ணுறேன். இந்த சென்டர்லேருந்து இப்போ இந்த கோடை கொண்டாந்து இதோட கனெக்ட் பண்ணிடணும். நம்ம இங்கே மிட் பாயிண்டில் கோடு போட்டுக்குவோம். அதே மாதிரி அந்த சைட்டில் அந்த பக்கம் கனெக்ட் பண்ணிடணும். அந்த இடத்துல நம்ம தொடர் பகுதியில் அகலமாகவும் கீழே போக போக குறுகி வரணும். அதே மாதிரி மற்ற பக்கம் செய்யல அதே தான். இதை இப்படி திருப்பிட்டு இந்த பகுதியில் அகலமாகவும் இந்த பகுதியில் குறுகலாகவும் வரணும். இதுக்கு நேராக வச்சுக்கிறோங்க. இப்படி வச்சுட்டு இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ ஃப்ரண்ட்டு வெட்டினதை அப்படியே பேக்குக்கும் வச்சுருக்கிறேன். ஆனால் இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணதை விட பேக்குக்கு வந்து நம்மளுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோங்க அகலம். அவ்வளோதான். மற்றபடி அதே சேம் தான். இந்த ஓரத்தில் வந்து நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். இந்த பக்கம் மேல் பக்கம் வரையிலையும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இந்த இடத்துலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு 2 to 2.5 இன்ச்சு வச்சுக்கிறோங்க. இப்போ இவங்களுக்கு 2 போதும். சப்போஸ் நீங்கள் நல்லா தடித்தவங்களாக இருந்தால் ஒரு 2.5 இன்ச்சு கூட உயரம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேணும். அப்போ நம்ம இந்த அளவை எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல கிராச் வந்து இன்னும் ஒரு 3 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறணும் கிராச்சு. அப்போ இந்த 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த கிராச்சை வந்து நேராக கோடு போட்டுக்கலாம். இது முடிகிற இடத்த ஃப்ரண்ட்டட் இடத்த கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு அங்கேருந்து நம்ம 2.5 இன்ச்சு துணி பத்தலைன்னா நீங்கள் 2.5 இன்ச்சு கூட போதும். இப்போ இந்த இடத்த எடுத்துட்டு இதையே நம்ம ஏற்றிருக்கிறோம் இந்த இடத்துல அப்படியே இந்த கிராச்சை வந்து இழுத்து விட்டுருங்க. இந்த கிராச் வந்து கூட இருக்கணும். அடுத்தது மேலே போகிற நேரம் நான் சொன்னது தான்.
ஒரு 2 இன்ச்சு இந்த இருக்கிற உயரத்தை விட, நம்ம எடுத்திருக்கிற உயரத்தை விட இந்த மார்க் பண்ணியிருக்கிறோம் இந்த அகலம் வரையும் எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு அங்கேருந்து இது அப்படியே இங்கே வரையில் நம்மளுக்கு கிராஸை அப்படியே வந்துடும். ஸ்லீவ் கால் பக்கம் வரையில், மற்ற பக்கம் அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிடுவோம். அப்போ இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு அகலம் கொடுத்துக்குங்க. கொடுத்து அவ்வளோதான் பேக் போர்ஷன் மட்டும். இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க. இதில் இந்த கிராச் ரெண்டையும் பேக்கிட இதை தச்சிடணும். அதே மாதிரி இது ஃப்ரண்ட்டில் தச்சுட்டு ரெண்டையும் விரித்து வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கிராச் ரெண்டையும் சேர்த்துட்டு கால் பகுதியும் சேர்த்து தைச்சிட்டோன்னா இந்த பேண்ட் ரெடி ஆகிரும். மேலே லாஸ்டிக் போடணும். லாஸ்டிக் உங்களோட வேஸ்ட் ரவுண்ட், ஒரிஜினல் வேஸ்ட் ரவுண்டு, ஹிப் எடுக்கக்கூடாது. வேஸ்ட் ரவுண்ட் எடுத்துட்டு இப்போ வேஸ்ட் ரவுண்ட் இந்த சைஸ்க்கு 40. அப்போ 40னா அதில் ஒரு 4 இன்ச்சு குறைச்சிக்கலாம். கனமான லாஸ்டிக் தான் போடுவோம், 1.5 இன்ச்சு லாஸ்டிக். அப்போ 4 இன்ச்சு குறைச்சிட்டோம்னா 36 இன்ச்சு வரும். நல்ல இழுப்படுறதுனா 8 இன்ச்சு குறைச்சிக்கிறோங்க. இழுப்படுற தன்மை பிளாஸ்டிக், அந்த லாஸ்டிக்கோட தன்மை பொறுத்து நம்ம 4 இன்ச்சு 6 இன்ச்சு குறைச்சிக்கலாம். இப்போ நான் 4 இன்ச்சு குறைச்சி 36 இன்ச்சு லாஸ்டிக் எடுத்து இதுக்குள்ளே உள்ள போட்டு செட் பண்ணிட்டோம்னா ஒரு பேண்ட் ரெடி ஆயிரும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.